என்னாகமம் 23ஆம் அதிகாரம். பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாய் இருக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கருளி, இப்பாலாகினத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடு கூட தன் சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோப்பை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தடியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தோளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா என்றார். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபியமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றார். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாகினிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுகளோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவரை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான். அதற்கு பிலேயாம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடு நான் சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராய் இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணுங்க என்றார். பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் என்பதே. ஆமேன்.